இந்த மாலையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பைபிள் ஸ்டடியில் யாத்திரை அதை குறித்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 4:17 போன வாரம் பார்த்தோம் இல்லையா? இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். போன வாரம் இந்த வசனத்தை நாம் ஃபுல்லாமே தியானிச்சோம் இல்லையா? அது என்ன பார்த்தோங்கிறது அப்படி நான் சொல்லிட்டு வரேன். தேவன் மோசேயை அழைத்து அவரோட பேசி, நீ எகிப்துக்கு போ, என் ஜனங்களை நீ மீட்டு கொண்டு வருவ, நீ தான் அந்த ஜனங்களுக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் இருப்பாய் என்று சொல்லி நிறைய வார்த்தைகள் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அதுக்கு மோசே, அவர்கள் என்னை நம்ப மாட்டாங்க, என் பேச்சு கேட்க மாட்டாங்க, எனக்கும் பேச வராது, ராஜா கிட்ட பேச சொல்கிறீங்க, எனக்கு சாதாரண மனுஷங்கக்கிட்டே எப்படி பேசணும்னு தெரியாது, எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, மறந்து போச்சு, நான் கற்றுக்கொண்ட எல்லா வித்தைகளும் எனக்கு என்ன போச்சு, மறந்து போச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ், ஆமாம் 12 மாதத்தில் தெரிஞ்ச மாதம் என்ன மாதம்தான்? மே மாதம்தான். ஏன்? ஆடு மேன்னு தானே கத்துது. அதனால இந்த ஒரு லாங்குவேஜ் தான் எனக்கு தெரியும். ஆடுங்ககிட்ட எப்படி பேசணும் அதே பேசி பேசி என்ன ஆயிடுச்சு, பழக்கமாயிருச்சு. இப்படியே இந்த மாதிரி பேசி பேசி மனுஷர்கிட்ட இதே மாதிரி என்ன வேண்டியதாக இருக்கு, பேச வேண்டியதாக இருக்கு. பாருங்க, ஒரு மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பாக போச்சுன்னு ஒரு ஒய்ஃபு இன்னொருக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், தோழிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களா, ஏம்மா என்னாச்சு மெக்கானிக்குன்னு? ஆமாம், அடிக்கடி நைட்டில் வந்து தூங்குறதுக்கு பதிலாக பெட்டுக்கு அடியில் போயிட்டு என்ன பண்ணிக்கிறாரு, ஏன்னா அவர் காருக்கு அடியிலே உட்காந்து அந்த பண்ணுற வேலை, ஸ்பேனர் இந்த இதெல்லாம் கழட்டுற வேலை போல் இருக்குது. அதனால் அதே பழக்கத்தில் ஒரு நைட் ஆனால் எங்கே போய் படுத்துக்கிறாரு, அடியில் பெட்டில் போய் படுத்துக்கிறாராம். அடியில் படுத்து அந்த பழக்கம் வந்துட்டே இருக்கு பாருங்க. அந்த மாதிரி டிரைவரை கட்டிக்க, நீ அது பரவாயில்ல, நான் டிரைவரை கட்டிக்கினேன் எனக்கு பெருந்தொல்லையா போச்சு. ஏன் டிரைவர் கட்டிக்கினா என்ன, டெய்லி நைட் ஆனால் காதை பிடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, 2 காதும் பிஞ்சு போச்சு, 2 காதையும் பூச்சி என்ன பண்ணிருக்கிறாரு, இப்படி திருவிட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த மாதிரி அவங்க செய்கிற தொழில அதுவே நாய் போகுது, பழக்கமாகி போது. அவர் மோசே வந்து கர்த்தர்கிட்ட சொல்கிறாரு, என்னை ஏன் சூஸ் பண்ணீங்க, என்ன பதிலாக வேறு யாருன்னா என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது, இவ்வளோ சொல்லி நம்ப மாட்டேங்கிறேன், அந்த கோலை என்ன பண்ணிக்கோ, பிடிச்சிக்கோ, இதனால் நீ அற்புதங்களை என்ன பண்ணுவாய், காண்பாய், இதனால் நீ அற்புதங்களை செய்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு கோலை கொடுக்குறாரு. அன்றைக்கு மோசேயின் கையில் கோலை கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்ம கையில் அவருடைய நாமம் என்கிற வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அந்த கோலினாலே ஜனங்களை விடுவித்தான் என்பது உண்மை என்று சொன்னால், இந்த அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே நீங்களும் விடுதலை ஆவீர்கள், உங்களுக்குரியவர்களும் விடுதலை ஆவார்கள். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோ உங்களுக்குரியது. கடவுளுக்குரிய ஜனங்கள் எகிப்தில் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க, மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் தானே அடிமையா ஆக்கணும்ட்டு முன்னாடி ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. அப்ப கர்த்தர் தானே ஜனங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அடிமையா ஒப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை பாருங்க, நடக்கிறத கர்த்தர் முன்கூட்டி என்ன பண்றாரு சொல்றாரு. அவங்க அடிமைகள் ஆகிறதுக்கு காரணம் என்ன, அதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, புதிய ராஜா என்ன பண்ணிடுறாரு, வராரு. அவங்களுக்கு இந்த ஜனங்களை பார்த்தா ஒரே பொறாமையும் எரிச்சலுமா இருக்குது. நான் இது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது இல்லை வேற எங்கன்னா வேலை பார்க்கும்போதும் சரி, பழைய ஆளுங்களுக்கு உங்களை நல்லா தெரியும். இப்போ புதுசாக வந்தவங்க இன்னும் கொம்பு முளைச்ச மாதிரி அவங்க அப்படி இப்படி எத்தனை வருஷம் சர்வீஸாக இருந்தா பண்ணுறதுனா இஷ்டம் இருந்தால் செய். அந்த பழைய ஆளுங்க இவங்கெல்லாம் ரொம்ப வருஷம் வேலை செஞ்சவங்க, இவங்களை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை. பழைய ஆள்களையும் புது ஆள்களையும் என்ன பண்ணிடுறாங்க, கம்பேர் பண்ணிடுறாங்க. அந்த அம்மா செய்யுதில்ல, நீ என்ன பண்ணு. அம்மா அவங்க இப்போ வந்தவங்க வயசு கம்மியாக இருக்கிறவங்க துருன்னு ஓடுவாங்க, வருவாங்க, போவாங்க, செய்வாங்க. நாங்கள் அப்போதுலேருந்து செய்கிறோம், எங்களுக்கு வயசாகிடுச்சு, நாங்கள் எப்படி அந்த மாதிரி ஓட முடியும், துருன்னு செய்ய முடியும்? ஏன்னா புதிய தலைமுறை, புதிய ராஜா என்ன பண்ணுறாரு, இதனால பிரச்சனைகள் நமக்கு என்ன பண்ணுது
வருது. அப்போ தேவனுடைய சித்தம் இல்லை ஜனங்கள் அடிமையா இருக்கணும்னு. அந்த புதிய ராஜா என்ன பண்றாரு, இந்த ஜனங்களுடைய தேவ ஜனங்களுடைய காரியங்கள் பெருகுதே, இவர்கள் பெருகுகிறார்களே, இவர்கள் பெருகாதபடிக்கு நாம் அவர்களை ஆள வேண்டும். இவர்கள் பெருகி இந்த எகிப்தையும் அவங்களே என்ன பண்ணிக்குவாங்க, எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் உனக்குள்ள வந்ததுனால ஜனங்கள் என்ன பண்றான், அடிமைப்படுத்துறான். யாருக்குள்ள பயம் வருதோ, பயம் வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு திட்டி நிற்பாங்க, ஆளுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கூட அப்படி நினச்சிக்கோங்க, வீட்டில் யாராவது திட்டுறாங்க பண்ணுறாங்க, திடீர்னு நல்லா தான் இருந்தார், திடீர்னு சல்லு புல்லு என்ன பண்ணுறாரு திட்டுறாரு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கலாம். திடீர்னு கம்பெனியில் ஏதாவது வேறு ஏதாவது தவறுதெல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், நடந்திருக்கலாம், மிஸ்டேக் ஏதாவது ஆயிருக்கலாம், இல்லை அவர் மேனேஜர் என்ன பண்ணியிருக்கலாம், திட்டிருக்கலாம். ஒருவேளை அந்த பயம் உள்ளே இருக்கிறதுனால, அந்த பயத்தினால என்ன வருது, இப்போ வெளியே கோபம் வருது. இந்த பார்வோன் ராஜாக்கு உள்ள பயம் இருந்ததுனால என்ன பயம், இந்த ஜனங்க நம்மளே என்ன பண்ணிக்குவாங்க, ஆண்டு கொள்வாங்க. ஏன்னா அவ்வளோ கொய என்ன பண்ணுறாங்க, பெருகி இருக்கிறாங்களே, இவங்கள் பெருகாதபடிக்கு இவர்களை ஒடுக்குவோம் என்று சொல்லி அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன பண்ணார்களாம், பெருகினார்கள் என்று வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ பிரச்சனை இந்த மாதிரி தான் என்ன பண்ணுது, வருது. இதனால அவங்க ஜனங்களை அடிமையாக்கி என்ன பண்ணார்கள், கொண்டார்களே தவிர இதற்கு கர்த்தர்னா இல்லை, காரணம் கிடையாது. இப்போ அந்த ஜனங்களை விடுவிக்கணும். எகிப்தில் சிக்கி கொண்டிருக்கிற ஜனங்களை, அது யாருடைய ஜனங்க, இஸ்ரவேல், தேவனுடைய ஜனங்க. சொல்லுங்க. அதனால அவர் விடுவிக்கிறார். இப்போ உங்களுக்குரியது எங்கெங்கெல்லாம் போய் சிக்கிக்கிட்டு இருக்கோ அதெல்லாமே விடுதலை பண்ணி கொண்டு வரும்படிக்கு தேவன் உங்க கையில வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கொண்டு நாம செயல்பட வேண்டும். லாசருவே வெளியே அவர் ஒன்றும் கடபார ஒன்று எடுத்துக்கிட்டு இல்லை அந்த புதைச்சாங்களே அந்த அந்த அது பேர் என்னது, இந்த மண் வாரி போடுவாங்களே, பெருசாக இருக்கும், அது இருக்கீங்களா? அந்த பெருசாக இருக்கும் பாருங்க, மண்ணை தூக்கி தூக்கி போடுவாங்களே கலரையில், அது அந்த மம்முட்டி மாதிரி பெரிய மம்முட்டியாக இருக்கும், இந்த அப்படி வச்சு அப்படி தூக்கி தூக்கி போடுவாங்க. எங்கப்பா அது ஆளாளுக்கு என்னம்மா மாத்தா மாதிரியா அந்த டேக் அது பேர் என்னது, தாளா எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே பேதுரு அந்த சுற்றி இருக்கா பாரு, பெரிய சுற்றி ஒன்று, செம்மட்டி ஒன்று எடுத்துகிட்டு வா, அந்த மம்முட்டி எடுத்துகிட்டு வா, எல்லாம் தோண்டுங்க, மண் வாருங்க. லாசருவை தோண்டி என்ன பண்ணுவான், எடுப்போம். இந்த வேலையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தார் கர்த்தர். ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் அந்த கல்லை மட்டும் என்ன பண்ணு, புரட்டி போடு அப்படின்னு சொல்கிறாரு. கல்லை புரட்டி போட்டாங்க, கல்லை மட்டும் தான் என்ன பண்ணாங்க, புரட்டி போட்டாங்க. இவர் சொல்கிறாரு, லாசருவே வெளியே வா. அப்படியே வெளியே என்ன பண்ணுறான், வரான். போனோம் என்ன ஆகுது, போனோம் வெளியே வருது, நடந்து வருது. எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டி மண்ணில் புதஞ்சு கிடக்கோ, நீங்கள் பண்ணுற வேலைன்னா என்னன்னா போய் தோண்டி கஷ்டப்பட்டு பேசி குத்தி கொடாச்சிக்கிட்டு இப்படி பண்ணுற வேலையை நம்மக்கிட்ட இல்லை. பாருங்கள், நின்று போனோமே வானா, உங்களுக்குரியது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வான்னு கூப்பிடுங்க, அது வரும். அல்லேலூயா. இது என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்கு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்போ கர்த்தர் பேசுகிறாருன்னு அர்த்தம். வெளியே வா, போனமே வெளியே வா. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ வா என்று என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. வா என்று சொன்னால் அது உங்களிடத்துல வரும். நீ விரும்பினால் அது அவனுக்கு வரும், கொடுக்கப்படும். நீ விரும்பாமற் போனால் அது உன்னை விட்டு என்ன பண்ணும், போயிடும். அப்போ பேசுங்க, அதான் வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. நான் மோசேக்கு கோல் கொடுத்த மாதிரி உங்களுக்கு நான் வார்த்தையை கொடுத்துருக்கிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்க, அது உங்களிடத்தில் திரும்ப வரும். எங்கெங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கோ நீங்கள் பார்த்து பேசுங்க, அந்த சிக்கி கொண்டிருக்கிறதெல்லாம் விடுதலை பெற்று உங்களிடத்தில் வந்து சேரும். எப்படி அந்த அவ்வளோ லட்ச ஜனங்கள் விடுதலை பெற்று மோசே இடத்துல வந்து சேர்ந்தாங்களோ, இது உண்மைனா இதுவும் உண்மைதான். சாதாரண கோலினாலே அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சு முடியுதுன்னா அப்படி வல்லமுள்ள வார்த்தையினால எங்கெங்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கோ அந்த காரியங்கள்லாம் உங்களிடத்துல வந்து சேரும், நிச்சயமா வந்து சேருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அதே வல்லமை, அதே ஆவியானவர் இப்ப நமக்குள்ளும் பரிபூர்ணமா வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ரோமர்ல, மரித்தோரை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி. எடுங்க ரோமர்
ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 8:11 எடுத்துட்டீங்களா? எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவையே என்ன பண்ணியிருக்கான்? அந்த ஆவி எழுப்பி இருக்கான். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய, யார் எழுப்பினாரு? பிதா. பிதா அந்த எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ அவருடைய ஆவி உங்களுக்குள்ள என்னவா இருக்கு? வாசமா இருக்கு. என்ன ஆவி? பரிசுத்த ஆவியானவர். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த பரிசுத்த ஆவியினாலே இந்த பரிசுத்த ஆவியின் மூலமா தான் நீங்க இயேசு கிறிஸ்துன்னு வாயில என்ன பண்ணுமா? அறிக்கை செய்யணுமா? அப்படி பரிசுத்த ஆவியின் இல்லாம நீங்க இயேசு கிறிஸ்துன்னு சொன்னீங்கன்னா சபிக்கப்பட்டவர்களாய் இருப்போமா? அப்ப எதனால இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லணுமா? பரிசுத்த ஆவியினால தான் நம்ம அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றோம் சொல்லுகிறோம். பாருங்க, அந்த ஆவி இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே ஆவி சொல்லுங்க எனக்குள்ளேயும் இருக்கு. என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற காரியங்களையும் செய்வான், தன்னை காட்டிலும். அந்த வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யற காரியங்கள் கூட என்ன பண்ணுவான்? செய்வான். என்ன காட்டிலுமே பெரிய விஷயங்கள் என்ன பண்ணுவான்? செய்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் நம்மளாம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்போ அவர் லாசருவை பணமா வான்னு சொன்னார். பணம் என்ன ஆயிடுச்சு? ஆமா, பணமே வந்துருச்சுன்னா பணம் வராதா? உங்களுக்கு தேவையானது வராதா? பார்த்து பேசுங்க. எனக்கு வர வேண்டிய பணமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளை எடுக்கிறேன், என்னிடத்தில் வந்து சேருவாயாக. வார்த்தையை உயர்த்தி பிடித்தான். மோசே கோலை உயர்த்தி பிடித்தான். வெற்றி. யோசுவாக்கு வெற்றி கிடைச்சதா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? போன வாரம் 2 பேரும் மலையை உச்சியில் போயிட்டு 3 பேர் மலை உச்சியில் போயிட்டு அந்த கோலை உயர்த்தி என்ன பண்ணாங்க? பிடிச்சாங்க. மோசே கோலை உயர்த்தும் பொழுது யோசுவாக்கு அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெற்றி உண்டாகுது. அந்த கோலை அவன் இறக்கும் போது தோல்வி என்னாகுது? உண்டாகுது. அப்போ நீங்க வார்த்தை எப்பவெல்லாம் நீங்க பயன்படுத்தி பேச உயர்த்தி பிடிக்கிறீங்களோ, உயர்த்தி பிடிக்கிறது என்ன அர்த்தம்? பேசுகிறீர்களோ, நம்புகிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ, அப்போல்லாம் ஜெயம் உங்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய கர்த்தர் ரொம்ப நல்லவர். என்ன சோர்ந்து போனாலும் நமக்கு தோல்வியை கொடுக்காம நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறாரு. பரவாயில்ல, உனக்கு தோல்வி வராது, நீ தொடர்ந்து முயற்சி என்ன பண்ணு, நீ தொடர்ந்து விசுவாசி, நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. எடுங்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த கோலையும் உன் கையில பிடித்துக்கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்கள் என்ன பண்ணுவ? செய்வாய் என்றார். கோல்னால் அடையாளம், இங்க வார்த்தையினால் அடையாளங்கள், அற்புதங்கள். அல்லேலூயா. ஏன்னா கோல்னா தேவனுடைய நாமம், அதிகாரம், வார்த்தை, எல்லா அதிகாரத்துக்கும் மேலான நாமம். 18ஆம் வசனம் பாருங்க. மோசே தன் மாமனாகிய எத்திரோவனிடத்துக்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். இங்கே எத்திரோங்கிறவர் மோசேக்கு மாமனார். மோசே அங்கதான் 40 வருஷமா மாமனாருடைய ஆட்டை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ மேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வெளிப்பாடு அவருக்கு வந்ததுனால அவர் வந்து பர்மிஷன் கேட்கிறாரு. என்னன்னு, நான் என் சொந்த பந்தங்களாம் என்ன பண்ணுறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன், சுகமாக இருக்கிறாங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன், எனக்கு வந்து பர்மிஷன் என்ன பண்ணுங்க, கொடுங்க, ஒரு லீவ் கொடுங்க அப்படிங்கிறாரு. மாமனார், ஓகே நீ போய் சுகமாக போய் பார்த்துட்டு வா அப்படின்னு எல்லாரையும் நான் கூப்பிட்டு போகிறேன். என் ஒய்ஃபு, என் 2 பிள்ளைங்களும் என்ன பண்ணுறேன், கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்கள் 19. மாமனாரும் சுகமாய் என்ன பண்ணுங்க, போய் வாரும் என்றான். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ,
உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். கர்த்தரே சொல்றார், நீ எகிப்துக்கு என்ன பண்ணு, திரும்பி போங்கிறார். ஆபிரகாம் கிட்ட எகிப்துக்கு நீ போகாதங்கிறார். ஆனால் அவன் என்ன பண்ணான், எகிப்துக்கு போனான். ஈசாக்கும் அப்பா எகிப்துக்கு போனாரே பஞ்ச காலத்தில், நாமளும் எகிப்துக்கு என்ன பண்ணுவோம், போவோன்னு அப்பா வழி என்ன பண்ணார், ஃபாலோ பண்ணுறார் இவரும். ஆபிரகாம் பஞ்ச காலத்தில் எங்கே போனான், எகிப்துக்கு போனான். அதனால தான் வந்த வென சாரால் பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ராஜா நைட்லாம் கஷ்டப்படுறாரு. எவ்வளோ பேருக்கு கர்ப்பம் ஆகி போச்சு, ஆமாம் அடைஞ்சிருச்சு, யாருக்குமே பிள்ளை பிறக்கலை. 9ஆம் மாதம் டெலிவரிங்க, ஆனால் என்ன ஆகலை. அந்த நேரத்தில் யாராவது இருக்குமாலாம் இல்லையா, கர்ப்பங்கள் அடைப்பட்டதுன்னு என்ன அர்த்தம், குழந்தை பிறக்கிற சூழ்நிலை கூட இருக்கலாம், 9ஆம் மாதம் கூட இருக்கலாம். அதுவும் கூட என்ன ஆகலை, இப்போ பிறக்காமல் போயிடுச்சு. உடனே ஆபிரகாம் சொல்லி, நீ ஜெபம் பண்ணு, அவங்க கர்ப்பங்கள் என்ன பண்ணணும், திறக்கப்படணும்னு. ஆபிரகாம் ஜெபம் பண்ணார். 9ஆம் மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தைங்களாம் டப்பன்னு வந்து என்ன ஆயிடுச்சு, 10ஆம் மாதத்தில் வந்து பிறந்துருச்சு பாருங்கள். ஏன் எகிப்துக்கு போனான் பஞ்ச காலத்தில். இவரும் ஈசாக்கும் அதே மாதிரி நினச்சிட்டு, நானும் எகிப்துக்கு என்ன பண்ணுறேன், போகிறேன்னு சொல்லி எகிப்துக்கு கிளம்பி போகும்போது கர்த்தர் பார்க்குறாரு, நீ அங்கெல்லாம் போகாதப்பா. இல்லை, எங்கள் அப்பா போனார், உங்கள் அப்பா போனார், ஆனால் நீ என் பேச்சு என்ன பண்ணு, கேளு. அவருக்கு வேற, உனக்கு வேற வழி. நீ அங்கெல்லாம் என்ன பண்ணாத, போகாத. நான் சொல்லுகிற இந்த கேராவிலே என்ன பண்ணு, கேராரிலே தங்கியிரு, இங்கேயே தங்கியிரு. எகிப்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எகிப்து அடிமைத்தனத்தின் வீடு, பாவத்தின் வீடு. அதே மாதிரி ஒருத்தன் வந்து எருசலேம்லேருந்து எரிகோக்கு என்ன பண்ணுறானா, போகிறானா. எருசலேம்லேருந்து எரிகோலேருந்து தான் எருசலேமுக்கு வரணுங்க. எருசலேம் இருக்கிறவங்க எங்கே போகக்கூடாது, எரிகோங்கிறது சபிக்கப்பட்ட இடம். அப்படி போகும்போது தான் கலர் கையில் என்ன பண்ணிக்கிட்டான். அப்போ ஏன் போகணும், அந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஏன்னா இடம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, அங்கே போகக்கூடாதுன்னு. இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, மோசேயை கூப்பிட்டு, நீ எகிப்துக்கு என்ன பண்ணு, போ. ஏன் எகிப்துக்கு அனுப்புகிறாரு இப்போ அவரே, இயேசு கிறிஸ்துவும் எரிகோக்கு என்ன பண்ணுறாரு, எரிகோ வாசலில் சமீபமாகும் போது அங்கே பர்த்திமேயு குருடன், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே போகிறாரு, நீங்கள் மற்றவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களை விடுதலையாக்க தான் போகணுமே தவிர அவங்களோட சேர்ந்து அப்படியே சேர்ந்துட்டு போயிடக்கூடாது. எகிப்துக்கு போகிறார் மோசே, அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வராரு. நீங்கள் மற்றவங்களோட போய் சேர்றீங்க, அவங்கள விடுதலையாக்கி நீங்கள் கொண்டு வரணும். அதனால தான் நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் போங்கன்னு சொல்கிறேன். ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா என்ன பண்ணுங்க, போங்க. இடைப்பட்ட நாளில் சண்டேயில் என்ன பண்ணிடக்கூடாது. பாஸ்டர் தான் சொன்னார், சண்டே வைக்கிறாங்க, சர்ச்சை கட் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம். அவங்களுக்கு தெரியணும், சண்டே வச்சா இவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்கன்னு. அப்போது இடைப்பட்ட நாட்களில் வேறு எதனா வச்சாங்கன்னா நீங்கள் போங்க. ஏன் போகிறீங்க, அவங்கள நம்ம வழிக்கு என்ன பண்ணணும், கொண்டு வரணும். மனம் திரும்ப வைக்கணும் பாருங்க. விடுதலை ஆக்கப்படணும். அவர்கள் என்ன ஆகணும், விடுதலை ஆக்கப்படணும். அதனால எகிப்துக்கு உங்களை என்ன பண்றாரு, அனுப்புகிறாரு. நீங்கள் போய் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, பிரசங்கிங்கள். அப்போ அங்க வந்து எகிப்துக்கு அனுப்புறாரு. உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாருமே என்ன ஆயிட்டாங்களா, நீ தைரியமா போ, உன்னுடைய கேஸ் டிஸ்மிஸ். உன் கேஸ் என்ன ஆயிடுச்சு, டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் என்ன ஆயிட்டாங்க, உனக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறவர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள். உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எல்லாருடைய வாய்களும் அடைக்கப்பட்டு விட்டன. எதுவும் உங்களுக்கு விரோதமாக இல்லை. இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. எனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள், எல்லாரும் மௌனமானார்கள், எல்லாரும் வாய் அடைக்கப்பட்டு போனார்கள், எல்லாரும் மௌனமானார்கள், எல்லாரும் ஊமையானார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. என் பிராணனை வாங்க தேடினவர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள். சும்மா சொல்லி இது என் உசிரை வாங்கிறதுக்குன்னே இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாரும் ஒருத்தம் கூட இல்லாமற் போனார். ஏசாயா 41:12 தான் வாசிச்சோம் இல்லையா, இந்த சண்டே கூட வாசிச்சோம் இல்லையா. எங்கடானு போய் தேடினீங்கன்னா அவன் இருக்க மாட்டான். இந்த 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 காரியத்தினால என் உயிரே என்ன பண்ணுது,
போகுது, இனி தேடியும் காணாதிருப்பாய். உன் பிராணனை வாங்கினவர்கள் இறந்து போனார்கள், உன் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். உங்களை ஏதாவது சூழ்ச்சி செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன ஆயிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. உங்களை ஏதாவது எதிர்த்திருந்தாவது தூக்கணும் விளக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க நினைவுகள் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சொல்றாருங்க, இது ஏதோ எப்போ நடந்தது இல்லைங்க, இப்போ உங்களுக்கு வாழ்க்கை முறையில் நடக்க போகிறது கர்த்தர் என்ன பண்றாரு? பேசுகிறாரு. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எடுத்துட்டீங்களா? ஏசாயா 41:12 வாசிங்க. உன்னோட போராடினவர்களை நீ தேடி என்ன ஆக மாட்ட? காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் எல்லாம் அப்படியே பஸ்பமாயிருவாங்க, இல்பொருளாக இருக்கலாம். சொல்லுங்க, எனக்கு முன்னாடி ஒருத்தனை எதிர்த்து நிற்பதில்லை. அப்படி பேசுனாங்கன்னா அது குற்றப்பட்டு போகும். அது சபையில் என்ன பண்ணாது? எடுபடாது. என் ஊழியக்காரருக்கு முன்பாக இது என் ஊழியக்காரனால் உண்டாகும் சுதந்திரம்ங்கிறார். உங்களுக்குரிய சுதந்திரம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு விரோதமாக உண்மையை சொல்லுதோ பொய்யை சொல்லுதோ அந்த நாவை கர்த்தர் குற்றப்படுத்திடுவார். அல்லேலூயா. நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். யோசுவா 1:5 எடுங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உன்னோட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு விரோதமாக ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக ஒருத்தரும் எதிர்த்து நிற்பது இல்லை. அல்லேலூயா. உங்கள் இடத்த பிடிக்க எவனும் வரவதில்லை. வேணா நீங்கள் விட்டு கொடுக்கலாம், நீங்களே உங்கள் பொசிஷனை நீங்கள் விட்டு கொடுங்களா தவிர உங்கள் இடத்த யாராலையும் பறிக்க முடியாது. சொல்லுங்கள், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கதே போகும். எனக்கு முன்பாக ஒருத்தனும் வாய் பேச மாட்டான். அப்படி பேசுனாங்கன்னா அப்படியே இல்லாமல் போயிடுவார்கள். மண்ணு பொம்மை தொட்ட என்ன ஆகிடும்? பஸ்மம் ஆகிடும். இந்த எத்தனை பேர் இந்த ஜெம்ஸ் மிட்டாய் ஆடை பார்த்துருக்கீங்க? ஜெம்ஸ் மிட்டாயிலே ஒரு பொம்மை என்ன பண்ணியிருப்பாங்க? செட் பண்ணியிருப்பாங்க. இவன் ஆசைப்பட்டு ஒரே ஒரு ஜெம்ஸ் மிட்டாய் மட்டும் எடுத்து என்ன பண்ணுவான்? சாப்பிடுவான். மொத்த ஜெம்ஸ் மிட்டாய் கீழே விழுந்துடும். அது ஒன்று எடுத்து உங்களுக்கு விரோதமாக சின்னதாக ஒரு வார்த்தை பேசினா கூட மொத்தமும் அழிஞ்சு போயிடும். ஒன்றும் இல்லாமல் போய் விடுவார்கள். அவர்கள் இல் பொருள் ஆவார்களாம். நீ தேடி என்ன பண்ண மாட்டேன். எப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் உங்களோடு கூட பேசுகிறாரு பாருங்களேன். இப்போ இந்த வார்த்தை நினைவுக்கு வரணும். எப்படி தலைவலி வந்தால் டோலோவோ பேராசிட்டமோல் உங்களுக்கு ஞாபகம் வருது? வருதா இல்லையா? வரதெல்லாம் வர்றது ஜெண்டு பாம் என்ன பண்ணுறது? தலைவலி வந்தால் முதல்ல ஜெண்டு பாம் வர ஞாபகம் வர்ற உங்களுக்கு ஏன் எனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லைங்கிற வார்த்தை வரமாட்டுக்கு? அதனால தான் இன்னும் நம்ம ஜெண்டு பாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தடவிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன். இது கண்டினியூவாக நான் என்ன பண்ணணும்? கேள்விப்படணும். இந்த சபை விசுவாசிகள், அதாவது நகர வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் என்ன பண்ணுவது இல்லையா? சொல்வது இல்லையா? வியாதிப்பட்டு தைலம் தேய்ச்சி ரொம்ப நாள் ஆகுதுன்னு இந்த சபை விசுவாசிகள் சொல்வார்கள். தலைவலி வந்தா ஜெண்டு பாம், அதுவும் சரியாகலையா பேராசிட்டமல், அதுவும் சரியாகலையா 650 டோலாமா, அதுவும் சரியால நேராக டாக்டருக்கு என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு முன்பாக ஒருவனும் என்ன ஆகலை? மொத்தம் கூட எதிர்த்து நிற்பதில்லை. இந்த தலைவலி என்ன? அதுக்கு தலைவலியே வராதுன்னு சொல்ல, அது வரும். வீட்டில் இருக்கிறவங்களாலே வரும். முழுக்க தலைவலி ஏன் வருதுன்னா வீட்டில் இருக்கிறவங்களால தான் தலைவலி என்ன பண்ணுறது வருது. இல்லைன்னா கம்பெனியில் ஏதாவது என்ன பண்ணோம் சொல்கிறதுனால வரும் பாருங்க. இல்லைன்னா ஓவராக திங்க் பண்ணி என்ன வந்துடுது? தலைவலி வந்துடும் பாருங்க. இப்படிலாம் ஞாபகம் வரும்போது எனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லுங்க. தேடியும் காணாதிருப்பாய். அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் தலைவலி நீ தேடியும் காணாதிருப்பாய்ங்க.
கோலுக்கே அப்பேற்பட்ட வல்லமை, நான் வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமைன்னு பாருங்கள். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதான் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம எங்கள் தைலத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ருசித்து பார்க்குறோம். மற்றவங்களுக்கு அட்வைஸ் வேறு கொடுக்குறோம். ஜண்டு பாம்பு இல்லைனாலும் அமிர்தாஞ்சன் தடவை இது சூப்பரான ஆகிடும், நல்லா ஆகிடும்னு. சரி, பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன பண்ணிக்கணும்? கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள வர வேண்டும். வார்த்தையினாலே பிழைக்கும்படிக்கு நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, மனுஷன் தைலத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எங்கேயாவது இயேசு கிறிஸ்து தலைவலி அந்த ஜண்டு பாம்பு ஏதாவது தான் எடுப்பான் எங்கன்னா கேட்டிருப்பாரு? அவரே சுகமாக்குகிறவர். அல்லேலூயா. உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள். அப்போஸ்தலர் 18 எடுங்க. இயேசு கிறிஸ்துவ விசுவாசியாதவங்களுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர் சுகமாக்குறவர்னு தெரியல, அவருக்கு நம்புறதுக்கு யாரும் முடியல. அதனால தான் மற்றவர்கள் தைலத்தை என்ன பண்ணுறாங்க? நம்புகிறாங்க. அந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து அறியலை, விசுவாசிக்கலை. அதனால் அவங்களுக்கு ரட்சிப்பு எதில் தான் கிடைக்குது? தைலத்திலிருந்து, மருந்து மாத்திரைகள் தான் கிடைக்குது. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சுகமாக்குகிறவர் என்பது விசுவாசிக்கிறதுனால அவரிடத்திலிருந்து நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்கள், ஏன் தைலத்தினால ஏன் தலைவலி சுகமாகலை? அவருடைய வார்த்தையினாலே நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. தைலத்தை எடுத்து பூசும்போதும் அப்படியே வாயை திறந்து வார்த்தையை என்ன பண்ணுங்க? சொல்லிட்டு பூசுங்க. ஜோம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? பூசுங்க. இப்படி கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய வார்த்தையை மட்டுமே சொல்லிட்டு வாங்க. அது நம்ம பூசிட்டா தான் சரியாக செட் ஆகும் அப்படிங்கிற நம்ம மைண்டு செட் ஆகிட்டதுனால இப்போ அது இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியல? இருக்க முடியல. ஆனால் இப்படி பழகிட்டு அவருடைய வார்த்தையினாலே பழக 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 எல்லாமே விட்டு போயிடும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 18 எடுங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. நீ பயப்படாமல் என்ன பண்ணு? பேசு. மௌனமா என்ன பண்ணாத? இராதே. நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. தைரியமா பேசு, மௌனமா என்ன பண்ணாத. பவுலை பற்றி சொல்ற. பவுல் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறார். நான் இப்படி பேசுறதுன்னு தெரியல, பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க, நான் பேசுறது சபையில் என்ன பண்ணாது, எடுபடாது, யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. யூதருங்க கிட்ட போய் பேசினுக்கிறாரு. அந்த யூதருங்க அக்செப்டே என்ன பண்ணல, ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரே வாக்குவாதம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தாரு, ஆனால் சி அப்படின்னு உதறிட்டு, இந்த துவைச்சிட்டு இந்த ட்ரெஸ்ஸை உதறுவாங்களே அந்த மாதிரி உதறி போட்டு, நான் இனியிலிருந்து புறஜாதியாருக்கு என்ன பண்ணுறேன் போகிறேன்ட்டு புறஜாதியாருக்கு சுவிசேஷம் பண்ண என்ன பண்ணிடுவார்? கிளம்பிடுவார். ஏன்னா யூதர்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. அதனால் புறஜாதியார்கிட்ட என்ன பண்ணிடுவார்? போயிடுவார். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ பேசு, மௌனமாக என்ன பண்ணாதே, இருக்காதே, வாயை திறந்து என்ன பண்ணு, பேசு. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. சொல்லுங்க, யாரும் என்னை டச் பண்ண முடியாது. உங்க இமேஜை கூட டச் பண்ண முடியாது, உங்க முடியை கூட என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய பாதுகாப்புக்குள்ளாக நீங்கள் என்ன பண்றீங்க, இருக்கிறீர்கள். யாத்திராம எடுத்துக்கொள்ளுங்க, வாசிட்டு நம்ம முடிச்சுப்போம். பத்தொன்பதாம் வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். பாருங்க, அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க, ஒன்றும் முடியல வசனம். கோலையும் மோசே தன் கையில் பிடித்து கொண்டு, இல்லப்பா வாசிங்க கீழே. அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும்
கழுதையின் மேலே ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். எங்கே போனாலும் உன்னுடைய வார்த்தையே மறக்காதீங்க. அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, போங்க. உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். உங்களுடைய மகிமை, உங்களுடைய கிருபை என்னை முன்னாலும் பின்னாலும் நெருக்கி என்ன பண்ணட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும். 21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை. இந்த வசனத்தை அடுத்த வாரம் தெளிவாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படிக்கு எப்படி இருக்கு, எச்சரிக்கையாயிரு. ஏன் எச்சரிக்கையாக இருக்கு சொல்கிறாரு? அவன் ஆண்டு இருப்பான், பயந்துட்டு அமைதியாக என்ன பண்ணிடாத, பேசுறதுக்கிட்ட ரெடி ஆயிரு, தயாராயிரு. அப்படியே ஆக்ரோஷமாக என்ன பண்ணும் வரும், வார்த்தையை விட்டுறாத, தைரியமாக போய் பேசு. அதான் எச்சரிக்கையாயிரு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஆனாலும் அவன் இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன். நிறைய பேர் இயேசுக்கு கர்த்தர் தான் பார்வோன் இருதயத்தை என்ன பண்ணுறாரு, கடினப்படுத்துறாருன்னு விளையாடுறாரா? அப்போ கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்துவார்னு என்ன பண்ணியிருக்கு, போட்டிருக்கு. ஐயா கடினப்படுத்துவார்னா என்ன? அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்க. இவரே போய் பேச சொல்லுவாராம், இங்கே போய் பேச சொல்லுவாராம், அங்கே அவங்க கிட்ட இருந்து போகக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாராம். அதான் கடினப்படுத்துறது அர்த்தம். கரெக்டா? அங்கே போய் ஜனங்களை போகக்கூடாதுன்னு அப்படின்னு அவர் இருதயத்தை என்ன பண்ணிட்டாரு, கடினப்படுத்துறாரு. இங்கே மோசே கிட்ட நீ போய் என்ன பண்ணு. இந்த ஆண்டவர் எங்கன்னா இருப்பாரா? நீங்கள் உங்ககிட்ட சொல்கிறாரு, நீ போய் மேனேஜர்கிட்ட என்ன பண்ணு பேசு, நீ போய் அவங்க யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறானோ அவங்ககிட்ட போய் என்ன பண்ணு பேசு அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டாரு. அங்கே அவர்கிட்ட போயிட்டு அவன் வந்து பேசுவான், நீ கொடுக்காத எதுவும். டபுள் கேமை விளையாடுறாரு. அப்போ இங்கே பார்வோனி நிறுத்தி என்ன பண்ணுறாராம்? தெளிவான விளக்கங்களோடு அடுத்த வாரம் சந்திப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம கர்த்தரை பற்றி சரியாக என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். பாருங்க, யார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் டான் என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். கர்த்தர் எந்த பக்கம் பார்த்தாலும் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு வேற முகம்லாம் இல்லை, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, பார்த்தா நொந்துருவேன் அப்படிலாம் கிடையாது. அவருக்கு எப்பொழுதுமே ஒரே முகம் தான். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு மனுஷனே தாஜ்மஹாலை எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படியே சேம் அமைப்பு தெரியுது. யாரும் தாஜ்மஹால் பார்த்தலன்னு நினைக்கிறேன், பார்க்கல. போவோம் கர்த்தருக்கு சித்தமானால். ஆல்பர்ட் அங்கிள் தான் டெல்லி கூட்டு போப்பாங்கிறாரு. ஒரு நாள் டெல்லி கேட்டாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆற்காட்டில் இருக்கிறது டெல்லிக்கு போகிறதுக்கு தான் கேட்டு. இந்த வருஷம் கேட்டை பார்ப்போம், அடுத்த வருஷம் டெல்லியை பார்ப்போன்ட்டு. அங்கே ஆக்ராவில் இருக்கிற அந்த தாஜ்மஹால் நீங்கள் எந்த பக்கம் போய் பார்த்தாலும் ஒரே மாதிரியாக தான் என்ன பண்ணோம் தெரியும். பாருங்க, ஒரு மனுஷனே நீ எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியணும்னு கட்டும் பொழுது ஆண்டவர் நீங்கள் எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலுமே அவர் அன்பாகவே தான் இருக்கிறார். அல்லேலூயா. இல்லை, அவர் கோபத்தை என்ன பண்ணுகிறாரு, தேக்கி வச்சுருக்கிறாரு. கடைசி நாள இறக்குவார் பாரு ஒவ்வொருத்தர் மேலேயும். அவனோடு கூட அழிக்கும் பலன் அவரோடு கூட என்ன பண்ணுதான் வருது பாரு. எவன்லாம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் சரி, பேக்கில் பார்த்தாலும் சரி, சைடில் பார்த்தாலும் சரி, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே முகம், அன்பின் முகம், அன்பின் உருவமாய் அவர் அவதரித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய அந்நியைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. சமாதானம்.